எல்லோருக்குமே காலை வணக்கம். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 04444596. ரொம்ப பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல நாம இருக்கும். இந்த வாழ்க்கை முறை மாற்றம் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பத்திரிகைகளையும் தொடர்ந்து இந்த மாதிரியான மீடியா ஊடகங்கள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் தான் பாத்தீங்கன்னா ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, அதாவது நம்மளுடைய ஆரோக்கியம் குறித்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா பரவலா ஆரோக்கியத்துக்கு தான் முதன்மையான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய எபிசோடும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்களுடைய சந்தேகங்களை எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணம் மறுபடியும் நான் சொல்றேன், 0444459444. உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக இங்க 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். டாக்டர் ஈஸ்வர், பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவர். டாக்டர் சித்ரலேகா, கார்டியோதொராசிக் சர்ஜன். டாக்டர் பஞ்சபகேச ராஜேந்திரன், ரிமட்டாலஜிஸ்ட், முடக்குவாத நிபுணர். டாக்டர் ராஜ்குமார், ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் செந்தில், யூராலஜிஸ்ட். அண்ட் டாக்டர் வேதமூர்த்தி, புற்றுநோய் மருத்துவர். உங்களுடைய சந்தேகங்களை எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, நீங்க இணைப்புல இருக்கீங்க. சார், கேன்சர் டாக்டர் பேசுறீங்க. உங்களுடைய பேர் முதல்ல சொல்லுங்க சார். அருண்குமார், சேலம். ஓகே அருண்குமார், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சொல்லுங்க அருண்குமார். இந்த மாதிரி கேன்சர் இல்லையான்னு என்ன டெஸ்ட் சார் எடுக்க முடியும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் தெளிவாக கேட்கல. இல்லைங்க சார், கேன்சர் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க என்ன டெஸ்ட் எடுக்கணும்? ஓகே. ஜென்ரலாக நீங்கள் கேட்குறீங்க புற்றுநோயை ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கரெக்டாக அந்த மாதிரி கேள்வி தானே கேட்குறீங்க? ஆமாங்க சார். சரி, அதை ரெண்டாக பிரிச்சுக்கணுங்க. புற்றுநோய் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் லேடிஸுக்கு மிக காமனாக இருக்க புற்றுநோய் மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் தான் மிக முக்கியமான புற்றுநோய். ரெண்டுத்தையும் மிக மிக ஆரம்பத்தில் நோயினுடைய மிக ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பை ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மேமோகிராம், இது ரெண்டையும் நாங்கள் செய்ய சொல்லுவோம். அதே மாதிரி 40 வயசுக்கு மேலே இவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கிறதுக்கு பாப்ஸ் மேயர் அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட்டு, சிம்பிளானது, ரொம்ப செலவும் இல்லாது, தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடியது. இது ரெண்டு, அதாவது எந்த இதுக்கு ஒரு டெஸ்ட்டுகளை செய்வோம்னா, ஒரு நாட்டில் ஒரு இடத்துல எந்த கேன்சர் அதிகமாக இருக்கோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகளை செய்வோம். எல்லா கேன்சரையும் கண்டுபிடிக்கணும்னா எல்லா கேன்சரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய எந்த ஒரு சிகிச்சை அணுகுமுறையும் எடுத்துக்க மாட்டோம். உதாரணத்துக்கு ஹெவி ஸ்மோக்கர் இருக்கிறாங்க, லங் கேன்சர் வருதாங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக எக்ஸ்ரேவும் ஸ்பூட்டம் சைட்டாலஜி. வயிற்றில் கேன்சர் மேல் ஜென்ஸுக்கு அதிகமாக வயிற்றில் புற்றுநோய் வர்றதுக்கு வயிற்று வலி வர்றதுக்கு முந்தையே ஒரு வயசானவங்களுக்கு எண்டோஸ்கோப்பு பண்ணி பார்ப்போம், அல்ட்ராசோனோகிராம் பண்ணி பார்ப்போம். அதை மாதிரி சில சைட்டுக்கு எந்த கேன்சர் அதிகமாக அந்த இடத்துல இருக்கோ அதுக்கு வேண்டிய ஆரம்ப கட்ட பரிசோதனைகளை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட ஏதாவது சிம்டம்ஸ் அந்த மாதிரி தெரியுதுங்களா? லங்ஸ் ரெண்டு சைடு வலிக்கு. சரி, இதுலங்க என்ன பண்ணுதுங்க? லங்ஸ்ல ரெண்டு சைடும் வலிக்குது. லங்ஸா? ஆமாங்க சார். லங்ஸ். உங்க வயசு? 22. 22 வயது. 22 வயசா? இருக்கு. லங் கேன்சர் வரக்கூடாதுன்னு கிடையாது. யூஸ்வலாக லங் கேன்சர் 60-50 வயசு ஹெவி ஸ்மோக்கர் மேல் ஜென்ஸுக்கு அதிகமாக வர்றது. உங்களை பொறுத்தவரையும் மிக முக்கியமான அறிவுரை ஆஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் கேன்சர் என்ன சொல்லுவோம்னா, எந்த ஒரு காரணம் கொண்டும் டுபாக்கோவை யூஸ் படுத்தக்கூடாதுங்க. சிகரெட்டாவோ பீடியாகவோ புகையிலையாகவோ எதுவுமே எந்த ஃபார்ம்லேயும் அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத ஒரே ஒரு அறிவுரை சொல்லுவோம். அதை நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கணும். இதுதான் கேன்சர் வர்றதுக்கு வேண்டிய மிக முக்கியமான காரணி. டாக்டர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இளம் வயதுல இந்த மாதிரியான பழக்கங்கள் தான் பிற்காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையா வருதுன்னு சொல்லலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் இப்பயே அதை தவிர்த்துற பாருங்க. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. சரண்யா பேசுறேன் மேடம். சொல்லுங்க சரண்யா, உங்களுடைய பிரச்சனை என்ன? எனக்கு 2 கேள்வி கேட்கணும் மேடம். சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு பல்லுல ஒரு சொத்து பல்லு இருந்தது.
அது புடுங்கிட்டாங்க. ஓகே. அந்த வேர் மருந்து அதுல ஒரு சதை மாதிரி உருண்டையா வளருது மேடம். சரி. அது எதாலன்னு தெரியல, ஆனா வலிலாம் இல்ல. ஓகே. எங்க குழந்தைக்கு வந்து 6 மாசம் ஆகுது. சரி. அவ வந்து தாய்ப்பால் தான் குடிச்சிட்டு இருக்கா. ஆனா மோஷன் வந்து 3 நாளைக்கு ஒருக்க போவா. ஆனா இப்ப இன்னைக்கு 3 நாளா தொடர்ந்து போல. ஆனா குழந்தை திணறிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கணும் மேடம். சரி, உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில் பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் வேதமூர்த்தி அவர்கள் வழங்குவாங்க. நீங்க முதல் கேள்வியை வந்து நீங்க அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அம்மாக்கு வந்து பல்ல புடுங்கின பிறகு ஈரலையோ அந்த பக்கல் கேவிட்டிலயோ சின்ன சதா இருக்கா மாதிரி இருக்குங்களாமா? ஆமா சார். வலி இல்ல? ஆனா வலிலாம் இல்ல சார். எத்தனை நாளா இருக்குமா? ஒன்று சதை மாதிரி இருக்கு சார். எத்தனை நாளா இருக்கு? அது இப்போ ஒரு மாசமா இருக்கு சார். சரிம்மா. இல்ல, மிக முக்கியமானது வயதானவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த புகையில போடுற பழக்கம்லாம் இருக்கா? எதுவுமே இல்ல சார். கிடையாது. நல்லதுமா. இருந்தாலும் ஒரு பல்ல புடுங்கின பிறகு ஒரு ஆறாத ஒரு கட்டி மாதிரியோ ஒரு புண்ணு மாதிரியோ இருந்தாங்கன்னா சாதாரண புண்ணாகவும் இருக்கலாம். நான் உடனே புத்துநோயும் சொல்ல வரல. ஆனால் புத்துநோய் நிச்சயமா இருக்கா இல்லையாங்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனா பார்த்துருவாங்க. தேவைப்பட்டா சதை டெஸ்ட் எடுத்து அதை உறுதிப்படுத்துவாங்கம்மா. அதை லைட்டா எடுத்துக்க வேணாமா. ஆமா, பல்ல பிடிக்கிட்டீங்க, ஒரு புண்ணை ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கிறத என்னங்கிறத ஒரு ஸ்பெஷலிஸ்ட் முதல்ல பார்க்கணும். அவர் பார்த்துட்டு அவர் நினைச்சா தேவைப்படுதுன்னு நினைச்சாருன்னா ஒரு சின்ன சதை டெஸ்ட் எடுப்பாரு. இது ரெண்டுத்துல 100க்கு 100 உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல ஸ்டேஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதை தயவு செய்து லைட்டா எடுத்துக்க கூடாதுங்கம்மா. அப்படி எதுவும் புற்றுநோய் இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துட்டா அது இல்ல இப்ப பிரச்சனை இல்லம்மா. புத்துநோயின்னு அந்த சதை டெஸ்ட்ல உறுதிப்படுத்தின பிறகுதான் உங்களுக்கு ஆபரேஷன்ங்கிற டெக்னிக்கல். சப்போஸ் புத்துநோய் இல்ல, கிரானிக் இன்ஃபெக்ஷன் தான், ஆன்டிபயோட்டிக்ல சரி பண்ணிக்கலாமா. அந்த சதையை இப்ப போய் மண்டே அன்னைக்கு எங்க அம்மா கட் பண்ணி எடுத்துட்டாங்க சார். எடுத்து சதை டெஸ்ட் எடுக்க சொல்லல சார். அப்பனா அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தமா. அதான் கரெக்டாக அவங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட் அதை சோதிச்சு பார்த்து கேன்சர் கட்டியா இருக்கலான்னு ஒரு வாய்ப்பை மனசுல, கேன்சர் கட்டின்னு சொல்லல அவரு, கேன்சர் கட்டிய மனசுல வச்சுக்கிட்டு சதை டெஸ்ட் எடுத்திருக்காரு. அந்த சதை டெஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள வந்துடும். வந்துட்ட பிறகு அதுக்கு வேண்டிய டெஃபினட்டிவ் சர்ஜரி பண்ணணும்னா கட்டாயம் பண்ணிக்கலாம். முற்றிலும் குணப்படுத்த முடியும் ஸ்டேஜ் பண்ண பிறகுமா. நிச்சயமா. உங்களுடைய அடுத்த உங்க குழந்தைக்கான கேள்விக்கான பதில் பாத்தீங்கன்னா டாக்டர் ஈஸ்வர் அவர்கள் வழங்குவாங்க. வணக்கம்மா. குழந்தையோட பிறந்த வெயிட் 6 மாசம் ஆகுது சார். சொல்லுங்கம்மா. தாய்ப்பால் தான் குடிச்சிட்டு இருக்கா. வெரி குட். இன்னைக்கு 3 நாளா மோஷன் போல. ஆனா திணறிட்டு இருக்கா. ஆனா ஆய் போக மாட்டேங்கிறா. சரி, குழந்தையோட பிறந்த வெயிட் என்னம்மா? 2.9 சார். இப்போ கடைசியா எப்போ செக்அப் போகும் இப்போ 6.25 கிலோ இருக்கா சார். ஸோ உங்க பாப்பாக்கு வெயிட் கெயின் நல்லா இருக்கு. வயிறு வீக்கம் இருக்காம்மா? என்ன சார்? வயிறு வீக்கம் அதெல்லாம் இல்ல சார். யூரின் ஜாஸ்தி போயிட்டு இருக்கா சார். சரி. வாந்தி பச்சையா எடுக்கிறது, மஞ்சளா எடுக்கிறது, வாந்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். நார்மலா பால் குடிச்சிட்டு சரி. அப்போ யூரின் போயிட்டு இருக்கா சார். அப்போ வரி பண்ண வேண்டாமா. அப்புறம் குழந்தை மோஷன் 3 நாள் கழிச்சு போகும்போது நல்லா சாஃப்டா போகுமா, கல் மாதிரி போகுமா? கொஞ்சம் இதாதான் சார் போறா, கல்லு மாதிரி. கல் மாதிரி இந்த ஆட்டு புழுக்க மாதிரி இருக்குமா? சின்ன சின்ன ரவுண்ட் கொஞ்சம் பிசுன மாதிரி இருக்கும். அப்போ ஒன்றும் வரி பண்ண வேண்டாமா. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு சில டைம் ஒரு நாளைக்கு 5 வாட்டி மோஷன் போகும். அப்படி இல்லைன்னா சில டைம் 3லேருந்து 5 நாள் கூட லேட்டாக கூட போகுமா. வரி பண்ண வேண்டாம். வெயிட் கெயின் நல்லா இருக்கிறதுனால தாய்ப்பால் மட்டும் கொடுக்கறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா. வரி பண்ணாதீங்க அதை பற்றி. நிச்சயமா டாக்டர் வந்து சொன்ன ஆலோசனைகளை மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய அம்மாக்கான அந்த சிகிச்சை டாக்டர் சொன்ன மாதிரி வந்து நிச்சயமா வந்து மேற்கொள்ளணும். உங்க குழந்தைக்கு டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே. அண்ட் டாக்டர் ஈஸ்வர், இப்போ வந்து குழந்தைகள் பற்றி வந்து நம்ம வந்து பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பச்சிளம் குழந்தைகள் இப்போ வந்து இந்த சம்மர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு இந்த டைம்லேயே வந்து அந்த வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுமா? கரெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக வருது ஃபீவர்னு குழந்தைங்களை கூட்டு வருவாங்க. பர்டிகுலர்லி நியூ பார்ன் பேபிஸ், ஃபஸ்ட்டு 30 நாள் உள்ள குழந்தைங்கள. எதனாலன்னா அது ஏதாவது ஹேபிட் ஆஃப் ரேப்பிங், குழந்தைய நல்லா டவலில் சுற்றி வச்சு கம்ஃபர்டபுளாக நல்லா தூங்கும் அப்படின்ட்டு. பட் என்ன ஆகிடுதுன்னா டீஹைட்ரேஷன் ஆகிடுது. பாப்பா ஹீட் ரொம்ப இருக்கிறனால ஃபீவர் அது வந்துடுது. அதனால் இது உடம்புல ஃபுல்லாக சில டைம் ரேஷஸும் வந்துடுது. ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த பாப்பாவுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ உடம்பு தொட்டு பார்த்துட்டு ரொம்ப வார்மாக இருந்துச்சுன்னா அதை டவலை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். சப்போஸ் கை கால் சில்லுன்னு இருந்துச்சு, ஏசி ரூமில் இருக்காங்கன்னா அதுக்கு சாக்ஸு கேப் போட்டுக்கலாம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து ஸ்வெட்டிங். இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இப்போ எல்லாம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வரும்போது சம்மரில் பர்டிகுலர்லி அவங்க நல்லா ஜூஸ், வீட்டில் செஞ்ச ஜூஸு, நல்லா லிக்விட்ஸ் கொடுத்துட்டு பாடி மார்னிங் அண்ட் ஈவினிங் வாஷ் கொடுத்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் வராமல் இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தில் பி வெரி ஹெல்தி.
அண்ட் நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் என்ன கிடைக்குதோ நல்லா கொடுக்க சொல்லுங்கள். ஓகே டாக்டர், இந்த மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பேசலாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. வணக்கம், யார் பேசுறீங்க? குட் மார்னிங் மேடம், நான் சுதா பேசுறேன். குட் மார்னிங் சுதா, உங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க. மேடம், எனக்கு இந்த முடக்குவாத டாக்டர்கிட்ட பேசணும். ஓகே, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். சார், எனக்கு கால் கையெல்லாம் ஒரே துடிப்பு ஜாஸ்தியா இருக்கு. என்ன இருக்கு? என்ன ஜாஸ்தியா இருக்கு? ஒரே துடிப்பு, அப்புறம் வலி அந்த இடத்துல. இதனாலன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் உங்க வயது என்னம்மா? எனக்கு 29. இது இந்த நீங்க சொல்ற பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ 2 வருஷமா இருந்துட்டே இருக்கு. நானும் அவங்க நரம்பியல் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்காங்க. 2 இது சொல்லுங்க. நீங்க ஒன்று துடிப்புன்னு சொல்றீங்க, இன்னொன்று வலி சொல்றீங்க இல்லையா? அந்த வலிங்கிறது எந்த இடத்துல இருக்கு? மூட்டுக்கு மூட்டு இருக்கா இல்லையா? இணைப்புல இருக்கிறீங்களா? தொடர்ந்து பேசலாம் நீங்க. ஓகேங்க. இதில் இது மாதிரி இந்த மூட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவும் இவ்வளோ 2 வருடங்களுக்கு மேலெல்லாம் இருந்தால் நீங்கள் டாக்டர் வந்து நரம்பு டாக்டர் பார்த்தேன்னு சொல்கிறீங்க. கூடவே மூட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் இவ்வளோ நாளாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த ருமட்டாலஜிஸ்ட், மூட்டு தசை இணைப்பு திசு நோய் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்கள பார்த்தா முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் துடிப்புங்கிறது வேறு, கண்டிப்பாக வேறு. நீங்கள் சொல்கிற மாதிரி நரம்பு டாக்டர் பார்த்துருக்கீங்க, அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மூட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு முதல்ல எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காலையில் எழுந்தா வலி இருக்கா, இதை தவிர்த்து உங்களுக்கு உள்ளுறுப்பு ஏதாவது பாதிச்சிருக்கா, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, இந்த மூட்டு சம்பந்தமான நோய்களுக்காக டெஸ்ட் பண்ணணுமா, அப்போ என்னென்ன முக்கியமான டெஸ்ட்களை பண்ணுவாங்க. ஒரு சமயம் தெரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா டெஸ்ட்டோட பண்ணி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்ச பிறகு தான் அதுக்கு என்ன வைத்தியம்னு சொல்ல முடியுமா. அதனால் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்ததை தவிர்த்து உங்களுக்கு இந்த கஷ்டம் தொடர்ந்து இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ருமட்டாலஜிஸ்டையும் பாருங்கம்மா. ஓகே சார், டாக்டர் சொன்ன ஆலோசனை படி நடந்தால் நிச்சயமா உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மல்லிகாங்க மேடம், திருவற்றூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னம்மா? யூரின் போற இடத்துல அந்த 2 சதையும் ரொம்ப எரிச்சலா இருக்குங்க மேடம். ஓகே டாக்டர், அதனால தாம்பத்திய உறவும் வச்சுக்க முடியல. நிச்சயமா எரிச்சலா இருக்கு. நிச்சயமா டாக்டர் செந்தில் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். உங்க வயசு என்னம்மா? என் வயசு 30ஆவது. உங்க கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சுமா உங்களுக்கு? 6 வருஷம் ஆச்சு. குழந்தைங்க இருக்குங்களா? இல்லைங்க சார், குழந்தைங்க இல்ல. சரி, இப்ப யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கா இல்ல யூரின் போற இடத்துல? யூரின் போயிட்டு வந்துட்டோம். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு. சரிம்மா. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ரொம்ப எரிச்சலா இருக்கு. சரிம்மா, புண்ணு இருக்க மாதிரி இருக்கா? நீங்க நேரடியா பார்க்கும்போது தொடையிலயோ இல்ல யூரின் போறதுல புண்ணு மாதிரி இருக்க மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரி இல்லைங்க சார். அது மாதிரி இல்ல. க்ளீனா இருக்கு. நான் பார்த்து அடிக்கடிக்கு எண்ணெயும் கொஞ்சம் வைப்பேன். ஒரு நாள் ஹீட்னால அது மாதிரி ஆகுது அப்படின்ட்டு. ஜுரம் எதுவும் இருக்காமா? ஜுரம் அத மாதிரி வயிற்று வலி, வயிறு கடுப்பு அது மாதிரி இருக்குங்களா? வயிறு கடுப்பா எப்பயாச்சும் ஒரு வாட்டி வரும் சார். உடம்பு எனக்கு ஹீட் உடம்புன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறேன். அது கட்டாய ஜூஸ், மோர் இந்த மாதிரி தான் சாப்பிடுறேன். இருந்தாலும் அடிக்கடிக்கு இந்த பிரச்சனை எனக்கு வந்துட்டே. சுகர், தைராய்டு அது மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்காமா உங்களுக்கு? இல்லைங்க சார், எனக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? அந்த குழந்தை அது சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்? குழந்தைக்கு இல்லன்னு போய் பார்த்தோம் சார் ஹாஸ்பிட்டல்ல. நாங்க 2 பேருக்குமே பார்த்தோம். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, பிளட் கொஞ்சம் தான் உனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் விந்தணுக்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்ப ஏதோ டேப்லெட் எடுத்துக்கல, அவருக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு எதுவும் தரல. சரிம்மா, இப்ப நீங்க சொல்ற பிரச்சனை வந்து இந்த யூரின் போற இடத்துல சதையில வந்து கொஞ்சம் வலி இருக்கு, எரிச்சல் இருக்கு, யூரின் போனா எரிச்சலா இருக்கு. வலி கூட இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. சரி, எரிச்சல் இருக்குன்றப்போ இது தோல், அங்க இருக்க தோல் சம்பந்தப்பட்ட புண்ணு, தோல்ல கொஞ்சம் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். இப்போ அந்த தோல் வந்து கொஞ்சம் உராய்வு அதிகமாக இருக்குது, சில கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, நம்ம ஒழுங்காக ட்ரை ஆகலைன்ற பட்சத்தில் வந்து அந்த தொடைக்கு உள்தொடையில் இருக்க தோல் வந்து கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் யூரின் போயிட்டு வாஷ் பண்ணுறீங்க, அப்போ தான் அந்த தண்ணி படுது, அந்த யூரின்ஸ் லைட்டாக படுறன்றப்போ அது வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு இது வந்து ஜாஸ்தி இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் முக்கியம். பட் எப்படி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்த அப்புறமோ இல்லை வந்து நல்லா குளிச்சுட்டு வந்த அப்புறமோ நல்லா உடம்பை வந்து ட்ரையாக வச்சிருக்க வேண்டியிருக்கும். இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே தோல் சம்மந்தப்பட்ட வியாதி மாதிரி தான் தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக வச்சுக்கோங்க.
ஒரு நேரடியாக ஒரு தோல் டாக்டரையோ ஒரு லேடி டாக்டரையோ போய் பார்த்துட்டு வேற எதுவும் ஆயின்மெண்ட் எதுவும் போட வேண்டியிருக்குமா இல்லை எதுவும் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன விஷயங்களை நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் பேசுறது கிளியரா கேட்கல. நான் வெளியில வந்து பேசுறேன். உடனே வெளியில வந்து பேசுங்கம்மா. உங்க பேர் முதல்ல சொல்லுங்க. என் பேர் பாண்டிச்செல்வி. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன? என்னோட பாப்பா 4 வயசு பொண்ணு. அவளுக்கு புற்றுநோய் கட்டி தான் சொல்லி ஒண்ணு போற இடத்து வழியா ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. ஓகே. அத போய் அந்த கட்டி கீழே விழுந்ததுக்கப்புறம் அதை சவ டெஸ்ட் கொடுத்தா அது புற்றுநோய் கட்டி தான் சொல்லிட்டாங்க. சரி. நாங்க சென்னையில ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி எக்மோர்ல பேபி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. கீமோ மருந்து கொடுத்தாங்க. 7 மருந்து கொடுத்ததுல குழந்தையோட அந்த பவர் தாங்க முடியாம அவ ரொம்ப முடியாம போயிடுச்சு. அம்மா, உங்களுக்கான ஆலோசனை பாத்தீங்கன்னா டாக்டர் வேதமூர்த்தி அவர்கள் வழங்குவாங்க. நீங்க கேள்வியை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். இல்லம்மா, குழந்தையினுடைய வயசு சொல்லுங்க சார். குழந்தையினுடைய வயசு எவ்வளவுமா? 4 வயசு 4 வயசு சார். 4 வயசு. எப்ப எந்த இடத்துல புத்துநோய் ஆரம்பிச்சதை சொன்னாங்க? யூனியன் போற இடத்து வழியா கட்டி வளர்ந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. இல்ல, அது யூரின் போற இடத்துல இருந்தா இல்லன்னா இந்த கர்ப்பப்பையில இருந்து வருதா? லேடி குழந்தை தானே? பெண் குழந்தை தானம்மா? பெண் குழந்தை சார். அததான் அந்த கர்ப்பப்பையில இந்த வெஜனைல இருந்து வருதுன்னாங்களா, பிளாடர்ல இருந்து வருதுன்னாங்களாமா? அதே சரியா சொல்ல மாட்டேன்ட்டாங்க சார், எந்த வழியா வருது அப்படின்னு. சரி சரி, ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது பரவாயில்லம்மா. அதுக்கடுத்து சர்ஜரி பண்ணாங்களா? இல்லைங்க சார், லேசா பயாப்சி மட்டும் தான் பண்றோம். சத டெஸ்ட் பயாப்சி பண்ணாங்க. ஆமா, அதுல என்ன சொன்னாங்க? ரேப்டோமயோசார்கோமா சொன்னாங்களா? இல்ல, அது என்ன ஆர்எம்எஸ் ன்னு சொன்னாங்க. அதுதான்மா, ஆர்எம்எஸ்ங்கிறது ரேப்டோமயோசார்கோமா. இந்த குழந்தைகளுக்கு காமனஸ்ட் சைட் வந்து வெஜைனால இருந்து பல்ஜாகி வெளியே வருமா. அதுக்கு வந்து மிக முக்கியமான வைத்திய முறை கரண்ட் பிளஸ் மருந்துலயே நல்லாவே குணப்படுத்தும். கரண்ட் வச்சாங்களா? இல்லைங்க சார், கீமோ மருந்து மாத்திரம் போட்டாங்க. சரி. 21 நாளைக்கு ஒருக்கா 3 நாள் மருந்து அப்படி போட்டாங்க. சரிம்மா. இப்ப இந்த கட்டி இல்லைன்னு சொல்லி ஸ்கேன்ல இல்லைன்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப வந்து 7 கோர்ஸுக்கு அடுத்து நோய் முழுசும் குணமாயிடுச்சுன்னு வந்துருச்சுங்களா? இல்லைன்னு வந்துச்சு. ஆனா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுங்க, சின்ன புள்ளி அளவு இருந்தால் மட்டும் கரண்ட் வைக்கிற வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இல்ல, நீங்க மிக தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா. சரிங்க சார். உங்களுக்கு வந்து 4 வயசு பெண் குழந்தை வந்திருக்கு. புத்துநோய் என்னன்னா எம்பரியானல் ஆர்எம்எஸ்ன்னு பேருமா. அது வந்து என்ன பாதிப்பா சார்? ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லைம்மா. 100க்கு 100 முழுதும் குணப்படுத்த வேண்டிய ஒரு நோயுமா இது. அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க முற்றிலுமே குணப்படுத்த முடிய ஒரு வாய்ப்பு, நாங்க ஒரு ப்ராமிஸும் கொடுக்கிற ஒரு நோய் இது. இது வந்து மருந்துல முழுசும் கரைஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு பெட் ஸ்கேனோ ஒரு எம்ஆர்ஐ எடுத்து கொஞ்சோண்டு இருந்தா கூட ரேடியோ தெரப்பியில இன்னும் முழுசும் குணப்படுத்த முடியும். 100க்கு 100 குணப்படுத்தியாச்சும் டாக்குமெண்ட் பண்ணிட்ட பிறகு எவரி 3 months செக்கப்பும் எவரி இயர் ஸ்கேன் எடுக்கிறதும் கட்டாயமா வச்சுக்கோங்க. முதல் 2 வருஷத்துக்கு நிச்சயம் தேவைமா. அதனால அவங்க கொடுக்குற ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்குற அந்த சின்ன அட்வைஸ் வந்து எம்ஆர்ஐ பண்ணணும், தேவைப்பட்ட ரேடியோ தெரப்பி எல்லாமே நல்ல வைத்திய முறைகள். 100க்கு 100 குணப்படுத்துற வைத்திய முறை எதையுமே நீங்க வந்து விட்டு கொடுத்துற பயப்பட வேண்டியது இல்லைங்கிறத நான் தெளிவா முதல்ல இருந்தே உங்களை சொல்லிட்டு இருக்கேன். 100க்கு 95 பங்கு முழுசும் குணப்படுத்த முடியும். அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த அட்வைஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பயப்படவே வேணாம். அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நிச்சயமாக தொடர்ந்து எடுங்க. தொடர்ந்து வந்து டாக்டர் சொன்ன சிகிச்சை முறைகளை வந்து நீங்கள் மேற்கொண்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு ரொம்பவே சுலபமாக வந்து கிடைச்சிடும். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ஆறுமுகம் மேடம். சொல்லுங்க ஆறுமுகம், உங்களுடைய பிரச்சனை என்ன? மேடம், எனக்கு நெஞ்சு வலிக்குது மேடம். ஓகே. நெஞ்சு ஷோல்டரு முதுகு அது ஒன் சைடா வலிக்குது மேடம். ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்ன வலி வந்துச்சு மேடம். உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனோம் மேடம். நாங்க போயிட்டு பார்த்தோம். டாக்டர் வந்து கேட்டாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா. சரி, மயக்கமா இருந்துச்சு மேடம். சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. உடனே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உனக்கு எந்த ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னாங்க. இசிஜி எடுத்தாங்க, எல்லாம் நார்மல் வந்துருச்சு மேடம். ஓகே.
உடனே டாக்டரும் கேஸ் டபுள் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஆனால் டெய்லி வலிக்குது மேடம். அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரிப்புன்னு போனாலே அதே டேப்லெட் கொடுத்துட்றாங்க, அதே இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. உனக்கு வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை, கேஸ் டபுள் ப்ராப்ளம் தாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணாலும் அவங்க வந்து டேப்லெட் கொடுத்துட்றாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. சரி வலி சரியா போயிடும் போங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மேடம். ஓகே. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2-3 ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் மேடம். ஓகே. அங்கேயும் பிளட் அது இது எல்லாமே நார்மல் சொல்லிட்டாங்க மேடம். சரிங்க சார். ஈஸியாக எடுத்தாங்க, மீண்டும் நார்மல் சொல்லிட்டாங்க மேடம். ஓகே. உங்களுடைய ஆனால் அந்த வலியும் குறையல மேடம். ஓகே. அதுக்குதான் என்ன ப்ராப்ளம்மா, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். எனக்கு பயமா இருக்கு மேடம், அதிக பயமா இருக்கு எனக்கு. சரி, டாக்டர் சித்ரலேகா இருக்காங்க, அவங்க உங்களுக்கான ஆலோசனை வழங்குவாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க? எனக்கு ஒரு 30 வயசு ஆகுது மேடம். சரி, சக்கரை வியாதி ஏதாவது இருக்கா? எந்த வியாதியும் இல்லை மேடம். எனக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை மேடம். சரி, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் போய் இவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தீங்க இல்லையா, அப்போ வந்து இசிஜி தவிர மற்ற டெஸ்ட் ஏதாவது எடுத்தாங்களா? ட்ரெட்மில்னு சொன்னாங்களே, அந்த டெஸ்ட் எடுத்தாங்களா? இல்லை இல்லை, ட்ரெட்மில், அதாவது சைக்கிள் இது மாதிரி ஒரு இதில் ஓட விட்டு உங்களை டெஸ்ட் எடுத்தாங்களா? எடுத்தாங்க மேடம். ஒரு நடக்க விட்டு முதல்ல, அப்புறம் ஓட வச்சு அந்த சமயத்தில் சைமல்டேனியஸாக இசிஜி மாதிரி எடுப்பாங்க, அந்த டெஸ்ட் பண்ணாங்களா? அப்படி பண்ணல மேடம். பண்ணலை. ஸோ கம்ப்ளீட் கார்டியக் டெஸ்ட்டுங்கிற ஒன்று இருக்குது, அதை முதல்ல பண்ணுங்கள். அது எக்கோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிட்டோம்னாலே போதும். உங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நான் கார்டியக் செஸ்ட் பெயின்னு சொல்லுவாங்க. அதனால் இது முதல்ல கார்டியக் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். சில சமயம் ரொம்ப வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், புண்ணாக இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை படி நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து இன்னொரு தடவை ஒரு சின்ன டெஸ்ட் வந்து முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இதே போல் உங்களுடைய சந்தேகங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459944. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரவீனா. சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. பாப்பாவுக்கு ஒரு வயசு ஆக போகுது. சரி. இருந்தாலும் ரொம்ப ஒல்லியா இருக்கா, வெயிட்டும் கம்மியா இருக்கா? நிச்சயமாமா, டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க. உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். குழந்தைக்கு ஒரு வயசு ஆக போகுது. ஓகே. ஆனா வெயிட் ரொம்ப கம்மியா, 5 கிலோ தான் இருக்கா. சரிம்மா. ரொம்ப ஒல்லியாவும் இருக்கா. ஓகே, பிறக்கும்போது என்ன வெயிட் இருந்துச்சுமா? ஓகே. ஸோ 1 இயரில் 5 கிலோ வந்து கொஞ்சம் கம்மியான வெயிட் தான். ஸோ அதர் ரீசன்ஸ், ஒரு ப்ரீமெச்சூர் குழந்தையா இருக்கலாம், பிறக்கும்போது வெயிட் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா நியூட்ரிஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஆர் கோ எக்ஸிஸ்டிங் இல்னஸ், சப்போஸ் பாப்பாவுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்கலாம், ஆர் ரெக்கரண்ட் டயரியா இருக்கலாம், ஒரு அப்பப்போ வீசிங், அலர்ஜி சிம்டம் எதாவது இருக்கலாம். இந்த மாதிரி நோய் சம்மந்தப்பட்டதாக எதாவது இருந்தால் அதை என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணால் தட் வில் இம்ப்ரூவ். ஸோ இந்த மாதிரி வாட் இஸ் ப்ராப்ளம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து பேசும்பொழுது கூட வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி சொன்னீங்க, அதுக்கான தீர்வு நிச்சயமாக வந்து கிடைக்கும். அடுத்த காலர். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம், நான் திருவட்டூர்லேருந்து மும்தாஜ் பேசுகிறேன் மேம். சொல்லுங்க மும்தாஜ், உங்களுடைய பிரச்சனை என்ன? எங்கள் ரிலேஷனில் ஒரு லேடிக்கு 55 வயசு ஆகுது மேம். சரிம்மா. அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவங்க வந்து கேன்சர் கட்டி இருந்துன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அது கர்ப்பப்பை எல்லாமே எடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் இன்னும் இருக்கு, அதனால கீமோதெரபி 6 தடவை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டைம் பண்ணியாச்சு. சரிம்மா. அது பண்ணாலே வந்து அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்க. அப்படிங்களா? டாக்டர் வேதமூர்த்தி இருக்காங்க. உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். மும்தாஜ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கட்டி இது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க? கர்ப்பப்பையில சார். கர்ப்பப்பை. சரிம்மா, கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. ஆமா. அது கீமோதெரபி 6 தடவை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். கீமோதெரபி 6 தடவை கொடுக்கணும். எண்டோமெட்ரியல் கேன்சர்னு சொல்லியிருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தேர்ட் சி. சரிம்மா. அது என்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால எனக்கு நான் கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்லுவீங்களான்னு தெரியல.
சொல்லுங்க உங்களுக்கு சார், தெரிஞ்சவங்களுக்கு வந்து டயக்னோசிஸ் வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர், கர்ப்பப்பையிலேருந்து வர கேன்சர்னு சொன்னாங்களா, கர்ப்பப்பை வாயிலேருந்து வர கேன்சர்னு சொன்னாங்களாமா? கர்ப்பப்பை வாயிலேருந்து சார். அதுக்கு பேர் கேன்சர் சர்வீக்ஸ்மா. அது மிக மிக ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும் பொழுதுதான், ஸ்டேஜ் 1 ஆர் 2A, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கு. சொல்லியிருக்காங்க சார். எதுமா? 3Bலாம் வந்துருச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கம்மா. ஒன்லி ரேடியோதெரப்பி தான் கொடுப்பாங்க. ஸ்டேஜ் 1AB ஆர் 2A இதுக்குள்ளே இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கம்மா, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. சரிங்க சார். அது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல கேன்சர் சர்வீக்ஸுக்கு, அப்போனா மிக மிக ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து வந்து கீமோதெரப்பி கொடுக்குறது இப்போல்லாம் கட்டாயமாக பண்ணியிருக்கோம்மா. 20 வருஷமாக வந்து கீமோதெரப்பி டெஃபினட்டாக பெனிஃபிட் அதிகமாக இருக்குமா. அதில் வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து கீமோதெரப்பி எடுக்கிறதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த சைடு எஃபெக்டை நிறுத்துறதுக்கு மிக முக்கியமான 2 பிரச்சனை தான் வரும். ஒன்று வந்து வாந்தி வருமா, அந்த வாந்தி தடுக்கிறதுக்கு வேண்டிய இன்ஜெக்ஷனோ மாத்திரையும் கொடுப்போம். 2வது முழு ஓய்வு எடுக்க சொல்லுவோம். 3வது உணவு முறைகளை மாற்றுவோமா, லிக்விட் டயட்டாக மாற்றுவோம். முதல் 1 வாரம் கீமோதெரப்பி கொடுக்குற 1 வாரமும் ரெஸ்ட்டு, லிக்விட் ஈஸிலி டைஜஸ்டபிள் டயட்டு, டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷனில் வந்து அந்த வாந்தி நிறுத்திட முடியும். பலகீனம் நிச்சயமாக கொடுக்கும், அதுக்கு ரெஸ்ட்டே போதுமா, வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. ஹை கலோரிக் டயட் எடுத்திங்கனாவே அதை காம்பன்சேட் பண்ணிவிடும். மற்ற எந்த சைடு எஃபெக்டும் அதிகமாக இருக்காது. சுத்தமான உணவு, சுத்தமான ஆகாரத்தை வந்து கட்டாயமாக இன்சிஸ்ட் பண்ணுவோம் கீமோதெரப்பி கொடுக்கும் பொழுது. அவங்க 6 கோர்ஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் முறை. இந்த கஷ்டங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை சொன்னீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை இருக்கா, வாந்தி இருக்கா, பலகீனம் இருக்கா, இது 2மே தவிர்க்க முடியும். அதை கரெக்டாக கேட்டு தவிர்த்துட்டு வைத்திய முறைகளை முழுசும் கண்டினியூ பண்ணுங்கம்மா. நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன விஷயங்களை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் நீங்கள் இதை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அடுத்த காலர், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேடம் என் பேர் கவிதாங்க மேடம், திருச்சியில இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க கவிதா, உங்களுடைய பிரச்சனை என்ன? மேடம் என் பையன் 3.5 வயசு ஆகுது. சரிம்மா. எப்ப பாரு அவனுக்கு ஒரே சளி தொந்தரவா இருக்குங்க மேடம். அப்படிங்களா? டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். மார்னிங்மா. இப்போ இந்த ரீசெண்டாக இப்படி இருக்கா இல்லை எந்த வயசுல அப்படி இருக்குமா? சார் அவனுக்கு பிறந்த ஒரு 7-8 மாசத்துல இருந்தே அவனுக்கு சளி தொந்தரவு இருக்குங்க சார். ஓகே. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம்னா மருந்து கொடுத்தோம்னா ஒரு 10 days நல்லா இருப்பான். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அவனுக்கு அந்த சளி தொந்தரவு வந்துருது. ஓகேம்மா. குடிக்கிறது குளிக்கிறது எல்லாமே ஹாட் வாட்டர் தான். சரி சரி. அப்படி இருந்துமே அவனுக்கு ஒரு மாதிரி சளி தொந்தரவு இருந்துகிட்டே. ஓகேம்மா. குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து பாட்டில் ஃபீடிங் ஏதாவது கொடுக்குறீங்களா? பாட்டில் தண்ணியாங்க சார்? பாட்டில் ஃபீடிங், மில்க் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது இல்லைங்க சார், அது மாதிரி எதுவும். சரி. ஃபேமிலியில் யாருக்கா உங்கள் சைடு இல்லை ஃபாதரோட சைட்லேருந்து யாருக்கா அலர்ஜி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், வீசிங், ஆஸ்துமா? இல்லைங்க சார், அது மாதிரி இல்லைங்க சார். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வெயில் காலத்துலேயும் இருக்குது, மழை காலத்துலையும் இருக்கா, இல்லை மழை காலத்தில் ரொம்ப இருக்குது, வெயில் காலத்தில் கம்மியாக இருக்குது? ஆமாங்க சார், குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு, வெயில் காலத்துலையும் பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு. ஒரு நாளைக்கு பால் எவ்வளோ கொடுக்குறீங்கம்மா குழந்தைக்கு? பால் வந்து 2 டைம்ஸ் கொடுக்குறேங்க சார். பீடியாஷூர் போட்டு குடிப்பான். சரி. மோஸ்ட்டாக அவனோட வளர்ச்சியெலாம் எப்படி, வெயிட் கெயின் எப்படி இருக்குமா? வெயிட் வந்து 15.5 கிலோ இருக்காங்க சார். 4 years கம்ப்ளீட் ஆயிருக்குல்ல? இப்போ 4 years கம்ப்ளீட் ஆக போகுது. சரி, ஓகேம்மா. அதாவது ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது, டெய்லி காலையில் மோஷன் போய்டுறான்? அதெல்லாம் நல்லா இருக்குங்க சார். ஓகே. நீங்கள் சொல்லதை வச்சா அலர்ஜி தன்மை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குமா? முடிஞ்ச அளவுக்கு வாட் எவர் இல்லை ஆஸ் கோல்டு, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃப்ரூட், தக்காளியோ கிரேப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது அதனால் சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சப்போஸ் ரெக்கரண்ட் டைம் 2வது வாட்டி 3வது வாட்டி கொடுக்கும்போது அப்படி இருந்தால் அந்த ஃபுட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் அலர்ஜி சம்மந்தப்பட்டதுக்கு சில டைம் ஒரு மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 3 months 6 months வரைக்கும் இருக்கும். அதுக்கு அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியாயிடுமா. இதை பற்றி வரி பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவருடைய ஆலோசனை பேரி நடந்தாலே உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக வந்து கிடைக்கும். அண்ட் டாக்டர் ராஜ்குமார், இப்போ வந்து பொதுவாக வந்து நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசும்பொழுது அதோட தீர்வாக வந்து சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கிறதையும் மது அருந்துதல், இந்த 2 பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டடாக இருக்கும், அதோட வந்து தொடர்புடையதாக இருக்கும். அதை நீங்கள் நிறுத்தினாலே உங்களுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பொதுவாக டாக்டர் சொல்கிறது வந்து நம்ம கேட்கும்பொழுது ரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்பிடித்தல் அப்படிங்கிற இந்த ஒரு பழக்கம் எந்த அளவுக்கு அதுக்கான ஒரு காரணியாக இருக்குன்னு சொல்லுங்கள். புகைப்பிடிப்பு வந்து சின்ன ரத்த குழாய்கள், ஸ்மால் வெசல்ஸ், அப்புறம் மீடியம் சைஸ் வெசல்ஸ் பாதிக்கும்.
மோஸ்ட்லி பிடி ஸ்மோக்கர்ஸ் அண்ட் சிகரெட் ஸ்மோக்கர்ஸ். அது ரத்த குழாயில் போகிற ரத்த அணுக்களை வந்து அதிகப்படுத்துது. டென்சிட்டி பிகம்ஸ் மோர், பிளேட்லெட்ஸ் அதிகமாகிடும். அப்புறம் விஸ்காசிட்டி, அதனுடைய ஒரே திக்னஸ் அது அதிகமாகிடும். அப்புறம் எண்டோத்தீலியல் ஃபங்க்ஷன் இருக்குது, லைனிங் ஆஃப் த பிளட் வெசல், அந்த ஃபங்க்ஷன் இஸ் லாஸ்ட். எண்டோத்தீலியல் ஃபங்க்ஷன் என்னன்னா, அதில் வந்து ஒரு 10 ஃபேக்டர் வந்து பிளட்டை கிளாட் பண்ணால் இன்னொரு 10 ஃபேக்டர் வந்து பிளட்டை கிளாட் பண்ணக்கூடாத அளவுக்கு இருக்குது ஈக்குவலாக. பட் இன் ஸ்மோக்கர்ஸ் பிளட் ப்ரோகுவாகுலன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ பிளட் எல்லா விதத்துலேயும் பிளட்டோட விட்டம் குறைஞ்சிரும், டயமீட்டர், பிளட் வெசலோட டயமீட்டர் கோஸ் டவுன், மஸ்குலர் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளட் வெசல் கோஸ் டவுன், திக்னஸ் ஆஃப் த பிளட் பிகம்ஸ் மோர், அணுக்கள் அதிகமாக இன்ஃப்ளமேஷன் வந்துடும். அதில் வந்து பிளட் அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆகி இட் ஸ்டார்ட்ஸ் கிளாட்டிங். ஸோ டிபெண்டிங் ஆன் தி ஃபஸ்ட்டு வந்து நடக்கும்போது கால் வலி வருதுன்னுவாங்க, அப்புறம் நின்ன பிறகு நடக்க முடியுது. அது வந்து த டிஸ்டன்ஸ் விச் தே வாக் பிகம்ஸ் லெஸர் அண்ட் லெஸர், அந்த பெயின் பிகம்ஸ் மோர். ஸோ அது வந்தாவே வந்து உங்களுக்கு டாப்லர் பண்ணி கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் அப்சனன்ஸ் ஃப்ரம் ஸ்மோக்கிங் அண்ட் டுபாக்கோ, தென் அதுக்கு மாத்திரை மருந்துகள்லாம் இருக்குது, பிளட் தின்னர்ஸ்லாம் கொடுத்து சரி பண்ணலாம் ஏர்லி ஸ்டேஜில் வந்தாங்கன்னா. அது ஒன்று. ஆல்கஹாலை பொறுத்தவரையில் ஜாஸ்தி இப்போ ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்கிறதுனால in addition to liver disease and kidney disease, veins இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு clots we are able to see, DVT, because alcohol சாப்பிட்றதுனால தண்ணியாக வாட்டர் நிறைய குடிக்கிறது, நீர் ஜாஸ்தி சாப்பிட்றதில்ல. ஸோ they go in for dehydration and they sleep off in some prolonged in one position. அதில் உங்களுக்கு கையில் கிளாட்டோ இல்லாட்டி காலில் வந்து வெயின், டீப் வெயின்ஸ் கெட் த்ரோம்போஸ்ட். I've seen that. அப்புறம் இந்த பான் பராக், ஹன்ஸ் அந்த மாதிரி chewable tobacco சாப்பிட்றவங்களுக்கு வந்து oral cancer வருது. In addition, they having blood clots in the vessels which supply the brain and supplies the legs also. In fact, that is more harmful now. rapid-ஆ வந்து ஆக்ட் ஆகிறது இந்த oral tobacco தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அப்சனன்ஸ் ஃப்ரம் டொபாக்கோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிச்சயமா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நம்மளுடைய தாரக மந்திரமாக வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதனால் வர பிரச்சனைகளை வந்து நம்ம பிற்காலத்தில் வந்து அதில் வந்து அவதிப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்கிற ஒரு கருத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஓகே. அண்ட் டாக்டர் செந்தில், இப்போ பிரச்சனைகள் நிறைய நம்ம வந்து பேசும்போது குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு வந்து வகைப்படுத்துவாங்க. அதில் இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த டெலிவரி டைமுக்கு அப்புறம் அந்த ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரிச்சா வந்து கொஞ்சம் யூரின் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து தும்மினா இருமினா இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கான முக்கிய காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இதுக்கான தீர்வு எந்த வகையில் இருக்குது? இது வந்து ரொம்ப காமனாக பார்க்குற பிரச்சனை. இது வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு யங் அடல்ட் ஆர் அடல்ட் ஃபீமேலில் வந்து ஒரு 2 டெலிவரி 3 டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஜென்ரலாக கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கும் போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் லைட்டாக சிரிக்கிறோம், இல்லை லைட்டாக காஃப் பண்ணுறோம், லைட்டாக தும்முறோம் அப்படின்றப்ப வந்து ஒரு சில பேருக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் யூரின் லீக் ஆகுது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸை நினைக்கிற அளவுக்கு அதிகமாக யூரினே லீக் ஆகுது. ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் இது பேர். இது காரணம் வந்து என்னன்னா, இப்போ நம்ம கர்ப்பப்பை சிறுநீர்ப்பை வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இதோடைய கண்டிஷன்ஸ் வந்து அதை பாதிக்கும், அதோட கண்டிஷன்ஸ் இதை பாதிக்கும். ஸோ 2-3 நார்மல் டெலிவரி இருக்குன்றப்ப இந்த கர்ப்பப்பை வாய் திறந்து மூடுறதுலையும் அந்த குழந்தை பிறக்கிற அந்த இவெண்ட்டில் வந்து அந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ கர்ப்பப்பை வாய் ஸ்ட்ரெச் ஆகும் போது அந்த சிறுநீர்ப்பையும் கர்ப்பப்பையோடு சேர்ந்து கொஞ்சம் கீழே இறங்கும். இது இறங்குறதுல என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இப்போ யூரின் வந்து சேவ் ஆகும் போது யூரின் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக ஒரு வேல்வ் மாதிரி இருக்கும் அதில். ஸோ இந்த டெலிவரி அப்புறம் வந்து இந்த வேல்வ் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். எந்த அளவுக்கு வீக் ஆகுதோ அந்த அளவுக்கு யூரின் கண்ட்ரோல் வந்து நமக்கு பாதிக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து இது வந்து நார்மல் அப்படின்னு அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட வந்து வர தேவையில்லை, 2 டெலிவரி ஆனால் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும்ன்றது அந்த நோஷன் வந்து தப்பு. இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அது நார்மல் கிடையாது. அண்ட் இதுக்கு வந்து தீர்வு இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கவங்க வந்து இது எனக்கு இப்படி தான் இருக்கும், லேடிஸ்னால் இப்படி தான் இருக்கும், இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற இதுலேருந்து முதல்ல வெளியே வரணும். தீர்வுன்னு எடுக்கிற பட்சத்தில் 2 வகையான தீர்வு இருக்குது. ஒன்று வந்து எவ்வளோ சிவியராக இருக்குன்ற பொறுத்துக்கு. ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் இருக்குது, எப்பயாவது ஒரு சமயத்தில் தான் இருக்குன்றப்ப ஒரு கொஞ்சம் பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ், கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப சிவியராக இருக்குது, ஒரு தடவை சிரிக்கும் போதும் ரொம்ப யூரின் போகுது, துணி நனைகிற அளவுக்கு யூரின் போகுது, ஒரு சோஷியல் ஈவெண்ட் வெளியே போக முடியாத அளவுக்கு யூரின் போகுதுன்றப்ப ஒரு சின்ன டேப் சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க.
ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஃப்ரீ டேப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 99 to 100% சக்ஸஸ் ரேட் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு மைனர் ப்ரொசீஜர்னால. ஸோ இது வந்து ஒரு நார்மல் எனக்கு இப்படி தான் இருக்கும்னு அசியூம் பண்ணிக்காம டாக்டரை வந்து பார்த்து இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நிச்சயம் டாக்டர். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து தவிர்க்காம டாக்டர் கிட்ட வந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது தான் வந்து சிறந்தது. ஸோ இந்த மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444559444. டாக்டர் சித்ரலேகா, இப்போ நீங்க நிறைய பேஷண்ட்ஸை வந்து பார்த்துருப்பீங்க டாக்டர். பட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் சர்ஜரி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் கொஞ்சம் யோசிக்கிறதா கூட வந்து நான் கேள்விப்பட்டிருப்பேன். நிச்சயமா இதை வந்து செஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க எப்படி வந்து அவங்க பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன பதில் வந்து நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. அதாவது பைபாஸ் சர்ஜரிங்கிறது வந்து முதல்ல they should understand it is a not a preventive surgery. அது வந்து டிஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து we are giving an alternate pathway so that heart function வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஏன்னா சில பிளாக் இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் வந்து சீராக ஹார்ட்டுக்கு போகாதனால ஹார்ட் வந்து இட் கோஸ் இன்டு ஃபெயிலியர். அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். இது வந்து சிங்கிள் வெசல், ஒரு சின்ன ஒரு வெசல் மட்டும் பிளாக் ஆகிருந்ததுன்னா அதுக்கு வந்து ஸ்டென்டிங் அந்த மாதிரி பண்ணலாம், ப்ரொவைடட் அந்த பிளாக்கும் வந்து சின்னதாக இருந்ததுன்னா. இப்போ வந்து லாங் ஸ்டென்ட்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நிறைய இடத்துல நிறைய பிளாக்ஸ் இருக்கிறப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் போடுற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா they will go in for restenosis. அந்த ஸ்டென்ட் வந்து பிளாக் ஆகிடுறது. ஸோ அதுக்கு வந்து சர்ஜரி தான் ஆப்ஷன். ஓகே. ஸோ இது வந்து பேசிக்காக அவங்களுக்கு புரிய வைக்கணும். சிங்கிள் வெசல் எமர்ஜென்சி we can go for stenting. அதுக்கப்புறமா ஹைப்ரிட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பைபாஸும் சேர்த்து பண்ணலாம், இல்லைன்னா எலெக்டிவாகவும் பண்ணலாம். நிறைய பிளாக்ஸ் இருக்கிறப்போ ஆல்வேஸ் சர்ஜரி இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே டாக்டர். அண்ட் நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சர்க்கரை வியாதி வந்து கூடவே நிறைய பிரச்சனைகளையும் வந்து கூட்டிட்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இருதய நோய் கூட வந்து சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? See, the diabetic patientsக்கு மெயினாக வந்து என்னென்னா கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன். இட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். ஓகே. அதாவது ஒரு தண்ணீர் குழாயில் எப்படி படிவம் படிதோ அது மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் எல்லாம் அப்படியே படிய ஆரம்பிக்கும். இது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்று பிளாக் ஆகும், ஒன்று மேலே ஒன்று படிஞ்சு, இல்லைன்னா சில சமயம் அது உடஞ்சி வெளியில் இப்போ கீழே போய் அதை அடைச்சிக்கும். உடனே ரத்த ஓட்டம் வந்து பிளாக் ஆகிடுறது. ஸோ அதில் கோ இன் ஃபார் அக்யூட் இன்ஃபாக்ஷன். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை சர்ஜரி இது பண்ணுறோம். நிச்சயமா டாக்டர். காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்போ என் குழந்தைக்கு 5 மாசம் முடிஞ்சு 6வது மாசம் சார். சரிம்மா. பிறக்கும் போதே 1.5 கிலோ தான் இருந்தான். சரிம்மா. 600 இருந்தான். சரி. இப்போ வந்து 5.5 கிலோ இருக்காங்க சார். சரி. கரெக்ட்டுங்களா? இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்கணும்? இல்லைம்மா, வெயிட் கெயின் வந்து ரீசன்லி வெரி குட். என்ன ஃபீடிங் கொடுக்குறீங்க இப்போதைக்கு? இப்போதைக்கு பேரட் பால் போடுறது. சரி. தாய்ப்பால் கொடுக்குறீங்களாம்மா? இல்ல சார், அது சுத்தமா எனக்கு தெரியாதனால நான் கொடுக்குறேன். சரி, முடிஞ்சால் இப்போ தாய்ப்பால் அவைலபிளாக இருந்தால் கொடுங்க, அது நல்லது. வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா ஃபார் 1.5 kg இப்போ 5.4 ஆமா இப்போ கடைசி வெயிட்டு? ஆமாங்க சார். நல்ல வெயிட் தான்மா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்க வந்து வெயிட் கெயின் ரொம்ப இருந்தாலும் பிற்காலத்தில் ப்ராப்ளம் வருதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டூ மச் ஆஃப் கேலரி கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் அவங்க எங்கே வயசுலேயே ஒரு 30 வயசு 40 வயசுலேயே பிபி, சுகர், தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பா குழந்தை வந்து பிறந்த வெயிட்டுக்கு நல்ல வெயிட் போட்டிருக்குமா, வரி பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்க பாருங்கள். நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ரேவதிமா, மடிப்பாக்கத்துலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க ரேவதி, உங்களுடைய பிரச்சனை என்ன? வாஸ்கோ டாக்டர் கிட்ட பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? சார், ஹஸ்பண்ட் இந்த தைஸ்லாம் வெயின்ஸ் மாதிரி அப்படியே பிங்கிஷாக இருக்குது சார். அது நிறைய இருந்தது. 3 years முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. கால் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. அது போய் பார்த்ததுக்கு வந்து வேரிகோஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு தெரியணும் சார். அது 2 கால்லையும் இருக்குங்களா? 2 கால்லையும் இருக்குது சார். என்ன வெயிட்டுங்க அவரு? வெயிட் 85+ இருப்பா சார். என்ன வேலை செய்கிறாருங்க? நிற்கிற வேலை சார் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகபட்சமாக நிற்பார் இல்லைங்களா? அவருக்கு வந்துட்டு
ஃபஸ்ட்டு டாப்லர் ஸ்கேன் பண்ணணுமா 2 காலுக்கும். வெரிகோஸ் வெயின்ஸில் வந்து மேலே போக வேண்டிய ரத்தம் கீழே இறங்கிடும். அது 80% ரத்தம் வந்து மேலே போகணும், மோர் தென் 90%. இதில் வந்து 80% கீழே இறங்கி 20% தான் மேலே போகும். அதனால் டாப்லர் ஸ்கேன் பண்ணிவிட்டு கிரேடிங் பண்ணுவோம். கிரேடிங் பண்ணிவிட்டு மைனர் கிரேட் இருந்தால் வெறும் இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணலாம். கிரேட் 3க்கு மேலே ரிஃப்ளெக்ஸ் இருந்ததுன்னா லேசர் தெரப்பின்னு இருக்குது. இப்போ ஆர்எஃப்ஏன்னு சில சிகிச்சை முறைகள் இருக்குது, அது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். ரொம்ப மைனராக இருந்தால் வெறும் ஸ்டாக்கிங் சாக்ஸ் போட்டால் போகிறோம். எடை அடிக்கடி மரத்து போற மாதிரி இருக்கு, அதனால இருக்குமா சார்? அதெல்லாம் சக்கரை நோய் இருக்கும். சக்கரை நோய் இருக்கா அவருக்கு? இல்லை இல்லைங்களா? இல்ல சார், இல்ல சார், அது இல்ல சார். நைட்டில் ராத்திரியில் படுக்கும்போது காலுக்கு தலையணை வச்சு படுக்கட்டும். அதிக நேரம் நிற்கிறதுனால வருங்க, வெயிட் அதிகமாக இருந்தாலும் வரும். வெயிட்டை குறைக்கணும், வாக்கிங் போகணுங்க. சரி சார், ஓகே சார். யா, டாக்டர் சொன்ன ஆலோசனை படி நீங்க நடந்தாலே உங்களுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த காலர். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் கலைசெல்வி பேசுறேன். சொல்லுங்க கலைசெல்வி, உங்களுடைய பிரச்சனை என்ன? நாங்க ஆன்காலஜிஸ்ட பேசுறோங்க. யா, தொடர்ந்து பேசுங்க. சார், இந்த மாதிரி என்னோட அங்கிளுக்கு டியோடினல் கேன்சர் இருக்கு. சரிங்கம்மா. 4th பார்ட்ல அவருக்கு கீமோதெரபி கொடுத்து டாலரேட் பண்ண முடியல ஃபுல்லாவே. சரிங்கம்மா. சோ நெக்ஸ்ட் ஓசோன் தெரபி அது கொடுக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரபிமா? ஓசோன் தெரபி சார். ஓசோன், சரி. இப்போ அதுக்கு பெட்டரா இருக்குமா இல்ல கீமோதெரபியே கண்டினியூ பண்ணிக்கலாம்? இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் அங்கிளுக்கு வந்து புற்றுநோய் வந்து குடல்ல டியோடினம்ங்கிற போர்ஷனில் வருது, கரெக்டுங்களா? ஆமாங்க, 4th பார்ட்ல. சரி, டியோடினத்துலேருந்து வர கேன்சருக்கு வந்து மிக முக்கியமான வைத்திய முறை சர்ஜரி தாம்மா. சர்ஜரி போனோம் சார், ஒரு டைம் அட்டெம்ப்ட் பண்ணோம். அது சுப்பீரியர் மெசென்ட்ரிக் வெயின்ல அட்டாச் ஆயிருக்கறனால அதை ரிமூவ் பண்ண முடியல. அது வந்து அது என்ன சிச்சுவேஷன்னா சர்ஜிக்கலி இன்னாப்பரபிள், ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அதுக்காக என்ன செய்வோம்னா கீமோதெரப்பி ஒன்று தான் கொடுப்போம்மா. கீமோதெரப்பி வந்து கொஞ்சம் அளவுக்கு அதை கட்டுப்படுத்துமே ஒழிய முற்றிலும் குணப்படுத்துறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் கிடையாது. அதை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் மருந்து கொடுக்குறீங்க, ஒரு 6 கோர்ஸ் கொடுக்குறீங்க, மறுபடியும் ஸ்கேன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண முடிகிற ஒரு ஸ்டேஜ் இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ண முடியலன்னா குணப்படுத்துகிற வாய்ப்பு இல்லைங்கிறது தான் தெளிவு. ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எதுவும் எங்களுக்கு தெரிஞ்சு எஃபெக்ட் கிடையாதுமா. நீங்கள் வந்து லேசர் ஏதாவது சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன், ஓசோனுங்கிற மாற்றி சொல்கிறீங்க. அப்படிலாம் வைத்திய முறைகள் எதுவும் கிடையாது. சர்ஜரி பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், இன்னாப்பரபிள் இல்லைன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆர் ரெக்கரண்ட், இந்த 3 சிச்சுவேஷனுக்குமே வைத்திய முறை மருந்து தான். மருந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் குணப்படுத்த முடியாது. இதுதான் எங்களுக்கு வந்து ஆஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற தெளிவான ஒரு அறிவுரைமா. நிச்சயமா டாக்டர் சொன்ன இந்த அறிவுரையை நீங்க வந்து பின்பற்றுங்க, நிச்சயமா வந்து உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அண்ட் டாக்டர் ராஜேந்திரன், இன்னைக்கு வந்து முடக்குவாதம் சம்பந்தமா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அதிகமா வந்து பேசப்படுது அப்படின்னாலும் இதுக்கான தீர்வு அண்ட் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். நீங்கள் சொல்ல இந்த முடக்குவாதங்கிறது இந்த ருமேட்டிக் டிசீஸில் உள்ள ஒரு நோய். ஆமாம், அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ், தன்னைத்தானே தாக்கும் நோயில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது. நீங்கள் அதை பற்றி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்னன்னா எப்போதுமே இப்போ எல்லாம் உலகம் பூரா அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ். அதோட முக்கியம் நிறைய ஹாஸ்பிட்டலில் இப்போ எல்லாம் ஏர்லி ஆர்த்ரைட்டிஸ் கிளினிக் அப்படின்னே இருக்குது. ஆரம்பத்தில் வரக்கூடிய, ஏன்னா அந்த ஆரம்பத்தில் வரும்போது அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இந்த மூட்டில் வலி வீக்கம், இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், அது வந்து ஒரு முதல்ல பார்க்கும்போது ஒரு நோயின் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. உள்ளே இருக்கும் நோயின் வெளியே தெரியும் தன்மை. அது சாதாரண வைரல் ஃபீவரில் இருக்கிறதுலேருந்து சில சமயம், நான் சொல்கிறது உடனே எல்லாம் அப்படி நினைக்க வேணாம், புற்றுநோய் வரைக்கும் எதாக இருந்தாலும் இந்த மூட்டில் வலி வீக்கம் வரலாம். 150 நோய்கள் இருக்குது. அதனால் முதல்ல நீங்கள் சொன்னீங்களா ஏர்லியாக வந்தால் நல்லதுன்னு, அதனால் முதல்ல வரும்பொழுது அதை முதல்ல டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணி இது எதில் ஃபிட் ஆகுது, எது மாதிரி ஆர்த்ரைட்டிஸ். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், சின்ன மூட்டுகள் இருக்கா, பெரிய மூட்டுகள் இருக்கா, 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா, அது சிமெட்ரிக்கல் ஆர்த்ரைட்டிஸும்பாங்க. இல்லாட்டி ப்ரிடாமினென்ட்லி லோவர் லிம், காலில் மட்டும்தான் இருக்கா, அது மாதிரி ஏசிமெட்ரிக்கல். இல்லாட்டி லோ பேக் பெயினோடு இருக்கா, அது பார்ப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது தோல் நோயோடு இருக்கா, இல்லாட்டி கண்ணில் ஏதாவது இருக்கா, உள்ளுறுப்புகள் பாதிச்சிருக்கா, இது மாதிரி பார்த்தா தான் இந்த மூட்டு நோய் எதில் போகுதுன்னு முதல்ல சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சந்தேகப்பட்ட பிறகு இதுக்கு உண்டான டெஸ்ட்டுகள் நிறையா இருக்குது.
அதனால் அது அதுக்கு உண்டான டெஸ்ட்டுகளை உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன முடக்குவாதம்னா அதுக்கு 2 முக்கியமான டெஸ்ட், ருமட்டாய்டு ஃபேக்டர், ஆன்டிசிசிபின் இருக்குது, அதை பண்ணுவாங்க. அதை பாசிட்டிவாக இருக்கா என்னன்னு பார்ப்பாங்க. அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஈஸி. முதல்ல வெறும் மூட்டு வலிக்கு இப்போ தலைவலின்னு சொல்லி தலைவலிக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது. டென்ஷன் ஆனாலும் தலைவலி தான், மூளையில் டியூமர் இருந்தாலும் தலைவலி தான். அதனால் அது மாதிரி இந்த மூட்டு நோய்களையும் என்ன மாதிரி நோய் வருது அப்படின்னு ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்னா வைத்தியம் பண்ணுறது ஈஸி. இப்போ நிறையா மருந்துகள்லாம் வந்துருச்சு. க்யூர்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸை க்யூர் பண்ண முடியாது. ஆனால் நல்லா கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும். அது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டா அதுக்கு நிறையா வைத்தியம் இருக்குது, கூடவே ஃபிசியோதெரப்பி இருக்குது, கவலையே பட வேணாம். நிச்சயமா. ஆனால் நம்மளுடைய நாட்டில் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் அவங்களே வந்து சில டேப்லெட்ஸையும் மருந்துகளையும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து தெரிஞ்ச போது வந்து டாக்டரை அணுகி ஏர்லி டயக்னோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனைக்கான தீர்வு வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கையில் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் குறிஞ்சி பேசுறேங்க மேம், ஈரோட்ல இருந்து. சொல்லுங்க குறிஞ்சி, உங்களுடைய பிரச்சனை என்ன? குழந்தைக்கு கேட்கணுங்க மேம். இப்ப பையனுக்கு 3 months ஆகுதுங்க மேம். நிச்சயமாமா. டாக்டர் ஈஸ்வரர் இருக்காங்க. உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட நீங்க தொடர்ந்து கேட்கலாம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க சொல்லுங்க. சார் இப்ப 3 months ஆகுதுங்க சார். அவங்க 1 monthல இருந்து அப்படியே பால் குடிச்சானா அப்படியே கதக்கிட்டே இருந்தாங்க சார். ஓகேம்மா. அது இப்ப வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்குங்க சார். நாங்களும் டாக்டர் கிட்ட காமிச்சோம் சார். ஒரு தடவை எக்ஸ்ரே பண்ணி பார்த்தோம் சார். ஏதாவது அடைப்பு இருக்கா ஏதாவது பாக்கலாம் அப்படின்னுங்க சார். எதுவுமே இல்லைங்க சார். அப்புறம் வயிற்று அவர் என்ன சொன்னார்னா பால் குடிக்கும் போது நிறைய காத்து வந்து முழுங்கிடுறான், அதனால கேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருது, அதனால நீங்க தோல்ல போட்டு தட்டுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க சார். அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்தனால நாங்களுடைய சரி எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். நாங்க அப்டோமினல் ஸ்கேனும் எடுத்து பார்த்தோம் சார். சரிம்மா. எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க சார், எல்லாமே நார்மலா தாங்க சார் இருக்கு. ஆனா இவன் தோல்ல தோல்ல போட்டோன்னே எல்லாத்தையும் அப்படியே வாமிட் பண்ணிடுறாங்க சார். ஃபுல்லா குடிச்சது எல்லாத்தையும் வாமிட் பண்ணி வச்சிடறாங்க சார். சரிம்மா. இப்போ குழந்தை பர்த் வெயிட் என்ன, இன்னைக்கு லாஸ்டா பார்த்த வெயிட் என்ன? 3 கிலோ இருந்தாங்க சார் பிறக்கும் போதுங்க சார். அப்ப நாங்க லாஸ்டா இப்போ 2.5 monthsல வந்து வெயிட் பார்த்தோம் சார். அப்ப வந்து 5,400 இருந்தாங்க சார். சரிம்மா. நீங்க சொல்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. குடிச்ச பால் மேல மேல எரிக்கிச்சிட்டு வரும். ஆமாங்க சார். 1 டைம் குடிச்சதுல இருந்து அடுத்த டைம் குடிக்க வரைக்கும் 2.5 மணி நேரம் வரைக்கும் கதக்கிட்டே இருக்காங்க சார். இந்த குழந்தைக்கு விக்கல் நிறைய இருக்கா? அப்பப்போ விக்கல் வருதுங்க சார். கை போட்டு சாப்பிட்றானா, கை வாயில போட்டு சாப்பிட்றானா? கை அப்பப்ப சாப்பிடுறாங்க சார். ஆனா நிப்பிள் கொடுத்துட்டோங்க சார் நாங்க. அவன் கை சாப்பிடுறதே ரொம்ப அழுதுகாங்க சார். அதனால நிப்பிள் வச்சிட்டோம் சார். நிப்பிள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபீடிங் பேட்டர்ன் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீடிங் பண்றீங்களா அப்ராக்சிமேட்டா? 2 மணி நேரம் சார். கொஞ்சம் குடிச்சானா தூங்கிட்டானா விட்டுருவேன் சார். 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம், தூங்கிட்டானா 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஓகே. இது வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் காம்பனன்ட் வந்து நார்மல் ஃபார் குழந்தைங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு சில ப்ராப்ளம் இப்படி இருக்கும். ஒன்லி திங் என்னென்னா பாப்பா வந்து குடித்த பால் மேலே வரும்போது அசிடிட்டி கொஞ்சம் இருக்கும், அதுக்கும் பாப்பா அழும். அதுக்கு அழுதும் போது நீங்கள் ஃபீடிங் பண்ணிங்கன்னா பாப்பாவுக்கு மில்க் ஜாஸ்தியாக போய் திருப்பி ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா டாக்டர் சொன்னபடி கொஞ்சம் பால் குடித்த அப்புறம் உட்கார வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த ரிஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். மெயின் கன்சர்ன் வந்து பாப்பா வெயிட் கெயின் நல்லா இருக்கனால ஒன்றும் வரி பண்ண வேண்டாமா. ஆக்சுவலி குழந்தை கவுந்து விழும்போது அதெல்லாம் சரியாக போயிடும். ஓகே. ஸோ டாக்டர் சொன்னாமல் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். சின்ன சின்ன ஆலோசனைகள் இதை நீங்கள் பின்பற்றினா உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க, பத்மாவதிங்க, சுண்டக்காமத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. டாக்டர் கிட்ட பேசணுங்க. டாக்டர் இருக்காங்க, சித்ரலேகா அவர்கள் இருக்காங்க. உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். சொல்லுங்கம்மா. மேடம், இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரருக்கு சுருங்கி இருக்குதுன்னு சொல்லி ஸ்டென்ட் வச்சிருக்கிறேங்க மேடம். சரி. அது இப்ப நல்லாதான் இருக்கிறாருங்க. வேலைக்கெல்லாம் போலாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அவர் என்ன வயசுமா? அவருக்கு 64 வயசு ஆச்சு. 64. என்ன வேலை பண்ண போறாரு அவர்? செக்யூரிட்டி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காருங்க மேடம். சரி. சுகர் இருக்கா? சுகர் இவ்வளவு நாள் இல்லைங்க மேடம். ஆனா சுகர் வந்ததுனாலதான் ஹார்ட் இதாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் சுகர் இருக்கு. இப்ப எந்த தொந்தரவு, மூச்சு விடுறதுக்கு சிரமமோ நடக்கிறதுக்கு சிரமமோ இல்ல இல்லையா? எதுவுமே இல்லைங்க, நல்லா அவர் தாராளமா இந்த ஆபரேஷன் பண்ணாங்க, அந்த இது வச்சு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. ஓகே, அவர் தாராளமா வேலைக்கு போகலாம். ரொம்ப சிரமம், வேகமா ஓடுற வேலை எல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? அதனால போகலாம். சுகர் லெவல் மட்டும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா போதும். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை படி வந்து நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ தாராளமாக அவங்க வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. வசந்தா பேசுகிறேங்க. வணக்கம். எனக்கு வசந்தா பேசுகிறேங்க. சொல்லுங்க வசந்தா. இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் சத்தமாக பேசலாம். நீங்கள் பேசுறது சரியா கேட்கல. உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இது பிரஸ்ட் கேன்சருங்க, ஸ்டேஜ் 2.
அப்படிங்களா? டாக்டர் வேதமூர்த்தி இருக்காங்க. உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட திறந்து கேளுங்க. கேளுங்கம்மா வசந்தா. எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சருங்க. சரிங்க. ஆபரேட் பண்ணி ஒரு சைட் ஃபுல்லா எடுத்துட்டாங்க. சரிங்கம்மா. அப்புறம் 6 கீமோ கொடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. அப்புறம் வந்து ஹெட்ரோஜின் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்க 58,000. அந்த இன்ஜெக்ஷன் வந்து 10 இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. ஆமாம்மா. அதுல வந்து இப்ப நான் 7 போட்டிருக்கேன். சரிங்கம்மா. நான் கம்ப்ளீட் கியூரபிளா இல்ல நான் எப்படி இது பண்ணுவாங்க? ரேடியோ தெரப்பி கொடுத்துருக்காங்களா? ரேடியோ தெரப்பி கிடையாதுங்க. ரேடியோ தெரப்பி கொடுக்கல. ஆக மொத்தம் மிக ஆரம்ப ஸ்டேஜில் நோயை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மார்பகம் முழுசையும் எடுத்திருக்கிறாங்க. 6 கோர்ஸ் கீமோ கொடுக்கும் பொழுதே அந்த ஹெர்செப்டின் கொடுத்தாங்களா? பிறகு தனியா கொடுக்க 6 இன்ஜெக்ஷன் கீமோ கொடுக்கும் போதே அந்த இன்ஜெக்ஷன் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஆமாம்மா. அந்த மாதிரி 6 கோர்ஸோட ஹெர்செப்டின் ஒரு 1 இயர் வரையும் கொடுப்பாங்க. அட்ஜுவன்ட்டு எடுத்துக்கிறது நல்லதுமா. நான் HER2 பாசிட்டிவ்னு உங்களுக்கு வந்திருக்கோம். ஆமா. HER2 பாசிட்டிவ்னு வந்ததுனால we will give 1 இயருக்கு கொடுப்பாமா அட்ஜுவன்ட்டா. அதை எடுத்துக்கிட்டா மிக நல்லதுதாம்மா. HER2ங்கிறத உறுதி. உங்களுக்கு ERPR நெகட்டிவ்னு வந்திருக்கா? அது பத்தி தெரியல. ஹார்மோன் இந்த வைத்தியத்துக்கு பிறகு டேப்லெட் அதாவது 5 வருஷத்துக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல ஒன்றும் சொல்லல. இல்லைன்னா அப்போ ERPR நெகட்டிவ் HER2 பாசிட்டிவா இருக்கிறதுனால 6 கோர்ஸ் கீமோவும் ப்ளஸ் அந்த ஹெர்செப்டின் 1 இயரும் எடுத்துக்கிறது நல்லது. முற்றிலும் உங்களுக்கு நோயை தடுக்கிறதுக்காக வேண்டிய முயற்சிகள் இருந்தாலும் வைத்திய முறை முடிஞ்ச பிறகு அறிவுரைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமா. வைத்தியம் முடிஞ்சிடுச்சேன்னு சொல்லி தைரியமாக இருந்துடக்கூடாது. நாங்கள் ரெகுலர் செக்கப் வர சொல்லுவோம். அந்த ரெகுலர் செக்கப் கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் முழுசும் வைத்திய முறை முடிஞ்ச பிறகு. ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறமா அதுக்கப்புறமும் திருப்பி டாக்டர் சொன்ன விஷயங்களை நினைவில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் கியூர் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சாந்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சாந்தி, உங்களுடைய பிரச்சனை என்ன? எனக்கு யூஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போகுது. குத்துக்கால் போட்டு உட்கார்ந்தா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே ஏதோ வீங்கின மாதிரி இருக்கு. எனக்கு புரியல. ஓகே. அதுதான் டாக்டர் கிட்ட கேட்கணும்னு. டாக்டர் பஞ்சபகேச ராஜேந்திரன் அவர்களுக்காக நீங்க தொடர்ந்து உங்களுடைய கேள்வி செந்தில் சார் கிட்ட கேட்கலாம். நீங்க கேட்கலாம். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுது உங்க யூரின்? என்ன பண்ணுது? யூரின் அந்த லெஃப்ட் சைடு கீழே டாக்டர் தொட கீழே வீங்கின மாதிரி இருக்கு. உள்ள ஏதோ தண்ணி கிண்ணி இருக்கு. அதே கால் மட்டும் வீங்கினே இருக்குது லைட்டா. ஒரு சமயம் நல்லா இருக்குது நடந்துட்டு இருந்தான். கால் வீக்கமா இருக்கு உங்களுக்கு? காலு அந்த 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 யூரின் பேக்னு சொல்ற அந்த லெஃப்ட் சைடுக்கு அந்த தொடைக்கு மேல வீங்கின மாதிரியே இருக்குது. குத்துக்கால் போட்டு. ஒரு கால் மட்டும்தான் இருக்காமா? 2 பக்கம் கால்லயும் இருக்கா? ஒரே கால் தான், லெஃப்ட் கால் தான். வயிற்று வலி, வயிறுல வீக்கம் அந்த மாதிரி எதுவும் இருக்காமா? ரொம்ப இல்ல. ஆனா உட்கார்ந்தா மட்டும் எனக்கு அந்த ஃபீல் தெரியுது டாக்டர். வயசு என்னம்மா உங்களுக்கு? அவங்க இணைப்புல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். இல்ல, இவங்க சொல்ற மாதிரி இப்போ இது யூரின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ யூரின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கை, கால், முகம் 2 காலும் வீக்கமா இருக்கும். ஒரு பக்கம் கால் மட்டும் வீக்கமா இருக்கு, ஒரு பக்கம் அந்த யூரின் போற இடம் மட்டும் வீக்கமா இருக்குன்றப்ப அந்த கால்ல இருந்து வெளியே வர பாதையில ஒண்ணு இந்த ரத்தம் வெளியே வர பாதையிலையோ இல்லை இந்த லிம்ஃப் அப்படின்னு சொல்லுவோம், இந்த நீர் வெளியே வர பாதையிலையோ ஏதோ அடப்பு மாதிரியோ இல்லை வயிற்றுல ஏதோ கட்டி அதை அமைக்கிட்டு இருக்க மாதிரியோ இருந்துச்சுன்னா இவங்க சொல்றது வரது இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட முழுசா பேச முடியல. இவங்க கிட்ட கிடைச்ச ஒரு இதை வச்சுட்டு யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, வயிற்றுக்குள்ள வேற ஏதோ அந்த ரத்த குழாயையோ அந்த லிம்ப் குழாயோ அடைச்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க டாக்டரை போய் பார்த்து இதுக்குரிய டெஸ்ட்டுகள் வயிறு ஸ்கேனு ஒரு நேராக கை வச்சு பார்த்து உண்மையாலே எந்த அளவுக்கு வீங்கி இருக்கு, உள்ள எதுவும் கட்டி மாதிரி இருக்கா, ரத்த குழாயில் அடப்பு மாதிரி எதுவும் இருக்கான்றதுக்கு எவ்வளவு சீக்கிரம் பார்க்குறாங்களோ நல்லது. நிச்சயமா சார். டாக்டர் சொன்ன மாதிரி தாமதிக்காம உடனே ஒரு டாக்டரை அணுகி நீங்க உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். இத்தோட நாங்க கிளம்புறோம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகளுடன் சௌமியா.